வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 10 reasons why India lost in Lord's Test match against England. அதை தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய ரிவ்யூஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம அஸ்வின் சேனல்ல பார்த்துருப்பீங்க, சீக்காவோட சேனல்ல பார்த்துருப்பீங்க, கிரிக்கானந்தா போட்டிருக்காரு, பீடாக் போட்டிருக்காங்க, எல்லாருமே ரிவ்யூ போட்டாங்க. ஸோ நானுமே அதே ரிப்பீட் பண்ண போறது கிடையாது. இது வந்து மேட்சோட ரிவ்யூ கிடையாது. இந்த 10 ரீசனால தான் இந்தியா தோச்சு நான் ஒரு சில ரீசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ், ஆமா இந்த ரீசன் வேலிடா இருக்கு அப்படின்னு வீடியோட எண்ட்ல தோணுச்சுன்னா அது என்ன பாயிண்ட்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஏதாவது ரீசன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையுமே நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். கண்டிப்பா நான் பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே, நம்ம 10 பாயிண்ட்ஸையும் பார்த்துடலாம். வீடியோவோட எண்டில் வந்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு, மான்செஸ்டர் டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இந்த டெஸ்ட்லேருந்து டேக் அவேவாக நம்ம எடுத்துகிட்டு போகணுன்றதையும் நான் சொல்ல போகிறேன். அதையுமே ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் இந்தியா தோத்ததுக்கு வந்துட்டு ஆர்ச்சரோட இன்க்ளூஷனும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் கிரிக்கெட் ரிவ்யூவர்ஸும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இங்கிலாண்டோட பவுலிங் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, இந்தியாலாம் வச்சு செஞ்சிருவாங்க அவங்களுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆர்ச்சர் தேர்ட் டெஸ்ட்டில் தான் உள்ளே வந்தார். வந்த கையோட ஜெய்ஷ்வாலோட விக்கெட்டை 2 இன்னிங்ஸ்லையும் அவர் தான் எடுத்தார். இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் ஸ்கோரிங்கில் ரன்ஸ் அடிப்பார், நல்ல ஹை ஸ்கோரிங்காகவே அடிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவரை வந்துட்டு ஒரு ரொம்ப கம்மியான ரன்லேயே ஆர்ச்சர் வந்து தூக்கிட்டாரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்னவோ ஆர்ச்சர் 2 விக்கெட் தான் எடுத்தாரு. ஆனால் 2மே குரூஷியல் விக்கெட்ஸ். ஒன்று வந்துட்டு ஜெய்ஷ்வாலோட விக்கெட்டு, இன்னொன்று வந்துட்டு வாஷிங்டனோட விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வாலோட விக்கெட்டும் அவர் தான் எடுத்தார், வாஷிங்டன் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தார், பண்டோட விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தார். ஜெய்ஷ்வாலும் பண்ட்டும் பார்த்தீங்கன்னா நின்னாங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் அடிச்சுட்டு அந்த மேட்சை முடிச்சிருவாங்க. அவங்களோட மெயின் விக்கெட்டை எடுத்து கொடுத்ததே ஆர்ச்சர். அதனால இவரோட இன்க்ளூஷன் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு இந்தியாவோட லாஸ்க்குன்னு சொல்லலாம். செகண்ட் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரிஷப் பந்தோட ரன் அவுட். ஆக்சுவலாக ராகுலும் ரிஷப் பந்தும் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. 141 ரன்ஸ் ஆஃப் 196 பால்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கிட்ட இருந்தார். அதனால பண்ட் என்ன பண்ணாரு, சரி நம்ம அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு அவர் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரன் அடிக்கலான்னு ஸ்ட்ரோக் வச்சுட்டு வேகமாக போவார். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் பிடிச்சிட்டு அதை ரன் அவுட் அடிச்சிருவாரு. அந்த ரன் அவுட் வந்து தேவையில்லாத ஒரு ரன் அவுட். அந்த ரன் அவுட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்தியா வந்துட்டு ஒரு லீடே எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50+ ரன்ஸ் லீடு எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோத்தது எவ்வளோ ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 22 ரன்ஸில் தான். ஸோ ஈஸியாகவே இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ரன் அவுட் மட்டும் ரிஷப் பந்த் ஆகலனா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோவில் இருந்தாங்க. இவர் ரன் அவுட் ஆனவுடனே உடனே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ராகுலும் செஞ்சுரி அடிச்சுட்டு உடனே அவுட் ஆயிட்டாரு. இது வந்து ஒரு முக்கியமான பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டெய்ல் எண்டர்ஸ் அடிச்ச ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 271 ரன்ஸ் இருக்கிறப்போ அவங்களோட 7th விக்கெட் வந்துச்சு. ஆனால் அவங்க முடிக்கிறப்போ 10 விக்கெட் முடிக்கிறப்போ அவங்க எவ்வளோ அடிச்சிருந்தாங்கன்னா 387. அதாவது அந்த 3 விக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டே 100+ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுவே இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவோட 7th விக்கெட் எப்போ வந்துச்சுன்னா 376 இருக்கப்போ தான் 7th விக்கெட் வந்துச்சு. ஆனால் இந்தியா வந்து எப்போ ஆல் அவுட் ஆனாங்கன்னா 387க்குலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது வெறும் 11 ரன் தான் அந்த லாஸ்ட் 3 விக்கெட் மட்டும் வச்சுட்டு ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸும் தெரியும். 100+ ரன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 11 ரன்ஸ் எங்கே இருக்குது. இது ஒரு முக்கியமான ரீசன். நம்ம டெய்ல் எண்டர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப சோபிக்காமல் விட்டுட்டாங்க. அது ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன். அடுத்தது 4வது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக மேட்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிராஜ் எப்படி அவுட் ஆகிறன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிடில் ஆஃப் த பேட்டில் ஸ்ட்ரோக் வைப்பார். அந்த பால் வந்துட்டு அப்படியே பட்டு பின்னாடி போயிட்டு ஸ்டெம்பில் லைட்டாக தட்டி ஒரே ஒரு பெயில்ஸ் கீழே வரும். இது வந்து எந்த அளவுக்கு அன்லக்குன்னு தெரியாது. சிராஜ் வந்துட்டு அவரோட ஃபுல் ஹார்ட்டை கொடுத்துட்டு விளையாடினாரு. உங்களுக்கே தெரியும், எனக்கு சிராஜ் மேலே வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்டே வந்துருச்சு. என்னன்னா, ரெஸ்ட் கேட்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டாரு. அவர் கையில் பால் இருந்துச்சுன்னா ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து அவர் பால் போடுறாரு. அதனால தான் அவர் இந்த நிலைமையில் ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிளான பொசிஷனில் இந்தியன் டீமில் இருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேட்ச்லையுமே வந்துட்டு அவரோட ஃபுல் கெப்பாசிட்டி அவர் கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 30 பால் ஸ்டாண்ட் பண்ணாரு, 4 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அந்த ஸ்டாண்டிங்காகவே ஒரு பிக் சல்யூட் அவர் கொடுக்கலாம். அதே மாதிரி பும்ராக்குமே ஒரு பிக் சல்யூட் கொடுக்கலாம். அவர் வந்து 54 பால் ஆடி இருந்தாரு, 5 ரன் தான் அடிச்சிருந்தாரு. இதுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்
இன்னிங்ஸில் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 பால்ஸில் 0 ரன்ஸ், 8 பால்ல அவுட் ஆயிட்டாரு. சிராஜ் பார்த்தீங்கன்னா 2 பால்ல 0 ரன் அவுட். அதை வந்துட்டு அங்கேயுமே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக எனக்கு பட்டுச்சு. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அன்லக்கியாக போயிடுச்சு. 5th முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் 3 பேக் டு பேக் விக்கெட்ஸ். கேஎல் ராகுல் அவுட் ஆனார், பண்ட் அவுட் ஆனார், வாஷிங்டன் அவுட் ஆனார். இது எல்லாம் அப்படியே பேக் டு பேக் டக்கு 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 நடந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 82-7 ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே கையில் மேட்சே இல்லைன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாங்க. ஏன்னா 193 சேஸ் பண்ணணும். ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ் கொடுத்ததும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நினைக்கிறேன். வாஷிங்டன் கொஞ்சம் நின்று இருக்கலாம். அதே மாதிரி பண்ட்டுமே அவர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் நேச்சரில் தான் ஆடுறாரு, அவரை மாற்றிக்க சொல்லணும்னு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் மேட்ச்சில் அவர் நின்று இருக்கணும்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி அன்லக்கியாக போயிடுச்சா என்னன்னு தெரியல. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். 6th முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நிறைய செஷன்ஸ் முடிகிறப்போ கண்டிப்பாக இந்தியா விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4th டேவோட எண்டில் நைட் வாட்ச்மேனாக ஆகாஷ்தீப் வந்தார். ஜஸ்ட் 3 to 4 hours மட்டும் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதுன்ற மாதிரி நின்னா போதுன்ற சுச்சுவேஷன் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் வந்துட்டு ஸ்டோக்ஸ் வந்து விக்கெட் எடுத்துருவாரு, டப்புன்னு அவுட் ஆயிடுவார். அதே மாதிரி தான் நிதிஷ் ரெட்டி வந்துட்டு ஒரு முக்கியமான செஷன் முடிய போகிற சுச்சுவேஷன், அதுவுமே ஒரு 3 hours நின்றுருந்தாங்கன்னா அடுத்த செஷனில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 20-30 ரன்ஸ் தேர்த்தி இருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்பயுமே நிதிஷ் ரெட்டி அவுட் ஆயிட்டாரு. இதே மாதிரி செஷன் முடிகிறப்ப ரெகுலர் இன்டர்வல்ஸில் இந்தியா விக்கெட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இது கண்டிப்பாக முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா செஷன் முடிகிறப்ப விக்கெட் கொடுக்கக்கூடாது, அப்படியே தான் போகணும். இதுக்கு ஒரு சிலவங்க ராகுலை பிளேம் பண்ணாங்க. நைட் வாட்ச்மேனை வச்சுக்கிட்டு நீ ராகுல் ஸ்ட்ரைக் வச்சுக்காம நீ ஏன் நைட் வாட்ச்மேனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குற, ஏன் ஆகாஷ்தீப் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பெரிய விக்கெட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அந்த டேவோட எண்டில். சப்போஸ் பெரிய விக்கெட் ஊந்துருச்சுன்னா அது இன்னுமே கஷ்டமான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு தான் ஆகாஷ்தீப்புக்கு வந்து கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. ஸோ கேஎல் ராகுல் மேலே எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் நிறைய மீம்ஸில் பார்த்தேன், அது வந்துட்டு கேஎல் ராகுலை நம்ம அட்டாக் பண்ணுறதுல ரொம்ப தப்புன்னு தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இதை பற்றின கருத்தை நீங்களுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அவர் பண்ணது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லிட்டு. 7th முக்கியமான ரீசன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1 down, அதாவது கருண் நாயர். அவர் வந்துட்டு நல்ல பிளேயர், சூப்பரான பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர். அதனால தான் வந்துட்டு அவர் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவர் ஏதோ லூஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது அவருக்கு, அதை வந்து ஒரு பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண மாட்டார். இது வரைக்கும் ஒரு 50+ கூட அடிக்கல. 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு 50+ கூட அடிக்கல. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். ஒரு 30 ரன்ஸ், 40 ரன்ஸ், 20 ரன்ஸ், ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும், டப்புன்னு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அது வந்து அவர் ஒரு பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருண் நாயருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லைனா சாய் சுதர்சனை உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எனக்குமே இது ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, ஒரு நல்ல டேலண்ட்டை வெளியே உட்கார வச்சிருக்கோம், அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னு யோசிக்கணுமா? இதை பற்றி உங்களோட கருத்தை கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 8th முக்கியமான பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து வந்துட்டு நாங்கள் பேட்டிங் ஆட போகிறோம்னு சூஸ் பண்ணுது. ஏன் அதை பண்ணாங்கன்னா, 4th இன்னிங்ஸ், அதாவது லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆட போகிறவங்களுக்கு வந்துட்டு பிச்சு வந்துட்டு ஒத்துழைக்காது, பவுலிங் பிச்சாக மாறிடும், ஏன்னா அன்இவன் பவுன்ஸ் இருக்கும் அப்படின்றத கணிச்சிட்டு கரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஆட போகிறோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சேசிங் தான் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தோன்னா நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டிஷன்ஸை கணிச்சிட்டு எடுத்தாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணுது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் பஸ் பால் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சுற்றிட்டு இல்லாமல் இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் மேட்ச் ஆடணுமோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன், அதனால தான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, இல்லைனா கண்டிப்பாக தோற்றுருப்பாங்க. பஸ் பால்னு சுற்றி இருந்தாங்கன்னா இந்தியா வந்து 3rd டேலே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆடினால தான் கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட் 5th டே தான் வந்துட்டு நல்லா நம்ம சறுக்கணுமே, ஏன்னா அன்இவன்ஸ் பவுன்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க, பிச்சு வந்து ஓரளவுக்கு தான் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுச்சு, ஒரு சில பால் தான் பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலுமே இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அவங்க ஒரு நல்ல டாஸை ஜெயிச்சுட்டு நல்ல டிசிஷனை எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்கிலாந்துக்கு சாதகமாக போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் இது வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். ஃபார்ம் அவுட்னு சொல்ல முடியாது, பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கல. ஆனால் இந்த மேட்ச்சில் 100 ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே லார்ட்ஸில் 100னா ஒரு ரொம்ப பெரிய விஷயம். 100+ ரன்ஸ் அடிச்சாரு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் க்ரூஷுவலான ஒரு பாயிண்ட்ல
அதுவும் பிச்சு வந்துட்டு ரொம்ப டஃப்பாக மாறிட்டே வந்த சுச்சுவேஷனில் ஒரு 40+ ரன்ஸ் அடித்தார். அதுவே ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன். ரூட் ஒரு நல்ல சமயத்தில் இங்கிலாந்துக்கு ஃபார்முக்கு வந்துட்டார். அது ஒரு முக்கியமான ரீசன். லாஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் கேப்டனாக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தாலுமே சரி, அவர் ஒன்றுமே பண்ணலைங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டோக்ஸ் வந்து அவரோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. நான் இந்த மேட்ச் உங்களுக்கு ஜெயிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் ஹார்ட் அண்ட் சோலை போட்டு இந்த மேட்ச்ல விளையாடினாரு. நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 44 ரன் 110 பால் அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 33 ரன் 96 பால் அடிச்சாரு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாரு. பேட்டிங்ல அடிச்சிட்டாரா. பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தாரு. அதுவுமே நல்ல குரூஷியலான பாயிண்ட்ஸ்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மனுஷன் போடுறான் 10 ஓவர் ஸ்பெல் போடுறாருங்க. ஒரு எண்டில் பிடிச்சி கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ வேற ஓவர் மாற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் போது நான் தான் திருப்பி போடுவேன், நான் தான் போடுவேன் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவரே எடுத்துக்கிட்டாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஓகே பவுலிங் விட்டீங்க, ஃபீல்டிங் வாங்க. ஃபீல்டிங்கில் நான் செகண்ட் பாயிண்ட் என்ன ரீசன் சொல்லியிருப்பேன், ரிஷப் பந்தோட ரன் அவுட். அந்த ரன் அவுட் அடிச்சதே இவர் தான். அது எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபீல்டிங்லேயே நல்லா இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி கேப்டன்சியில் நல்ல பக்காவாக பண்ணார். பஷீரை லாஸ்ட் சமயத்தில் வந்து சரி எதுக்கு நம்ம ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணணும், ஸ்பின்னை வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டாக்டிக்காக மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பஷீரை உள்ள கூட்டிட்டு வந்து மூவ் பண்ணதுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை 14th 2019 தான் இங்கிலாந்து வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருப்பாங்க சேம் லார்ட்ஸ் கிரவுண்ட்ல. அந்த மேட்ச்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தான். இந்த மேட்ச்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். இந்த மேட்ச்லயும் முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஸோ ஜூலை 14 அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ராசியான டேவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 10 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச்லேருந்து இன்னெல்லாம் இந்தியா டேக் அவேவாக எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு டேக் அவே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு எனக்கு இதுக்கு திட்ட கூட செய்யலாம். கில் வந்துட்டு சூப்பரான பிளேயர், நான் தப்பே சொல்ல. ஏன்டா 269 அடிச்ச ஒரு பிளேயரை நீ குறை சொல்கிறேன், நான் குறையே சொல்ல, சரியான பிளேயர். பட் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவர் எப்படி ஆடணுன்றதை அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கணும். அவர் வந்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ப்ளஸ் இந்தியன் டீமே வந்து இது வந்து கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான். ஏன்னா ஒரு 193 சேஸ் பண்ணுறப்போ எப்படி அதை சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு புரியல. ஆனால் இந்த மேட்ச்ல இருந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்தியன் டீம் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே வரும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா KL ராகுலும் ஜடேஜாவும். அந்த 2 பிளேயர்ஸும் 2 இன்னிங்ஸும் சூப்பரா ஆடினாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல KL ராகுல் நல்லா தான் ஆடினாரு. ஜடேஜா வந்து லாஸ்ட் வரைக்கும் நாட் அவுட்டா இருக்காருங்க மனுஷன். அவருக்காக ஜெயிக்கும்னு பார்த்தேன், கடைசியில மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரு பிக்சர் பார்த்தேன், ஜட்டு மட்டும் இப்படி நின்றுப்பாரு, இந்த சைடு ஃபுல்லா இங்கிலாந்து. என்னை மீறி தாண்டா இந்தியாவை தொடணுன்ற மாதிரி, என்னை மீறி தொட்டுட்டீங்க, நான் ஆனால் ஒன்றும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு ஜடேஜாவை போனார். அதெல்லாம் ஒரு நல்ல சைட் சீயிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி சிராஜ் உட்காந்துட்டு மேட்ச் கிரவுண்ட்லேயே அழுதுட்டாரு கிட்டத்தட்ட. அப்போ வந்து ப்ரூக் வந்துட்டு கை கொடுத்துட்டு போனார். இன்னதான் நிறைய ஸ்லெட்ஜிங்லாம் நடந்துகிட்டே இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு கிரிக்கெட் தான் ஜெயிச்சதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலே கொடுத்துச்சு. இந்தியா தோத்துருந்தாலுமே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு சூப்பரான கிரிக்கெட் மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. இதே மாதிரி 4th டெஸ்ட்லேயும் போயிட்டு மான்செஸ்டரில் இதெல்லாம் இந்தியா ஒரு நல்ல டேக்காகவே எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட், நான் ஆல்ரெடி சொன்னது தான். டெய்லண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 11 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் 4 விக்கெட்டை விடுறாங்க. ஆனால் இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் ஐயோ நம்ம நின்னே ஆகணுன்றப்ப டெய்லண்டர்ஸ் மட்டுமே 100+ பால்ஸ் ஆடுறாங்க, பவுலர்ஸ் மட்டுமே ஆடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இதே ரெஸ்பான்சிபிளோட எடுத்து டெய்லண்டர்ஸ் நின்னாங்கன்னா இன்னுமே நம்ம நிறைய ஸ்கோர்ஸ் போகலான்றது தான் என்னோட ஆதங்கம். சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதாவது பாயிண்ட்ஸை விட்டுட்டேனா, இல்லைனா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா, கில் மேல நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கேனா, இல்லைனா கருண் நாயர் மேல ரொம்ப ஹார்ஷா இருக்கேனா, நீங்க எல்லா பாயிண்ட்டையும் நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். இல்ல ப்ரோ நீங்க ஒரு முக்கியமான பாயிண்டே விட்டாங்க, இதனால தான் நம்ம தோத்தோம், அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தா கூட நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன், எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.